ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 86. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 86. கனவில் மணந்தேனோ நாச்சியாரைப் போலே. கனவில் மணந்தேனோ நாச்சியாரைப் போலே. நாச்சியார் என்றால் பொதுவாக தாயார், மகாலட்சுமி தாயார் என்று கோவில்கள் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்திலே நாச்சியார் கோயில், நாச்சியார் என்று சொன்னால் அது கோதை நாச்சியார் சூடிக் கொடுத்த சுடர்கொடி ஸ்ரீ ஆண்டாள் தாயாரையே நாச்சியார் என்ற வார்த்தை குறிக்கும். அந்த நாச்சியார் கனவிலே கண்ணனை மணந்தாள். கனவிலே கண்ணனை மணந்தாள் என்பதுதான் இந்த வாக்கியத்தினுடைய பொருள். ஆண்டாள் தாயார் 2 பிரபந்தங்களை நமக்காக அருளினாள் அப்படிங்கிறது தெரியும். உலக புகழ் பெற்றது ஐயைந்தும் ஐந்தும் என்றும் சொல்லக்கூடிய 30 பாடல்களை கொண்ட திருப்பாவை, மார்கழி மாதம் என்று சொன்னாலே திருப்பாவை உலகமெங்கும் பாடப்படக்கூடியது. அந்த திருப்பாவை என்பது ஆண்டாள் கிருஷ்ண பக்தியோடு கண்ணனை பெற வேண்டும் என்பதற்காக கண்ணனை குறித்து அந்த காலத்திலே, கண்ணன் வாழ்ந்த காலத்திலே கோபிகாஸ்திரீகள், இடையர்கள், இடைப்பெண்கள் எல்லாம் கார்த்தியாயனி விரதம் என்று நோன்பை நோற்றார்கள் என்று கேள்விப்பட்டு தானும் ஒரு இடைப்பெண்ணாக நினைக்க ஆரம்பித்து அந்த நினைவின் முதிர்ச்சியாலே பாவை நோன்பு என்று ஒரு நோன்பை நோற்று அதிலே 10 பெண் பிள்ளைகளை எழுப்பிக் கொண்டு கண்ணனுடைய வீட்டிற்கு சென்று நந்தகோபாலன், வாயில் காப்போன், கோயில் காப்போன், நப்பிண்ணை, பலராமன் இவர்களையெல்லாம், யசோதா பிராட்டி எல்லாரையும் எழுப்பி கண்ணனை எழுப்பினாள். கண்ணனை எழுப்பி என்ன செய்தாள்? இந்த பாடல், திருப்பாவை பாடல்கள் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொண்டோம்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான். அதாவது கண்ணனே, கண்ணனை பெறுவதற்கு வழியும் அவனே, கடைசியில் அனுபவமும் கண்ணனே. அதைத்தான் சுருக்கமாக நாம வார்த்தைகள்ல, சம்பிரதாய வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா உபாயம், உபேயம் அப்படின்னு சொல்லுவோம். 6 பேரு, பிராபகம், பிராப்யம், இப்படியெல்லாம் பல சொற்கள் கூடக்கூடியது. அடைய வேண்டியது பகவானையே, அடைவிப்பதும் பகவானே என்று சொல்ல வந்ததுதான் திருப்பாவையாகிற 30 பாடல்கள். ஆண்டாள் தாயார் இந்த 30 பாடல்கள் திருப்பாவையை பாடினாள். பாவை நோன்பு மார்கழி மாசத்திலே நல்லபடியாக நிறைவுற்றது. நமக்கெல்லாம் இந்த 30 பாடல்கள் யார் படிக்கிறீர்களோ உங்களுக்கு செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு நமக்கும் ஆசீர்வாதங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாள். ஆனால் அவள் ஆசைப்பட்டது கண்ணனை நேரடியாக பார்த்து பேசி பழக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் நடந்தது என்ன? திருப்பாவையிலே மானசீகமாக, மனசுக்குள்ளதான் பகவானிடத்துல பேசுவதைப் போல நினைவு, அனுகாரம்னு சொல்லுவார்கள், எனாக்டிங் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுபோல உள்ளுக்குள்ள மானசீகமாக ஏற்பட்டதே தவிர கண்ணை திறந்து வெளியில பார்த்தால் கண்ணனை பார்க்க முடியவில்லை, கண்ணனிடத்தில் பேச முடியவில்லை. கண்ணனையே பார்க்கலையே, கண்ணனிடத்துல பேசலையே அப்படின்னா அவளுக்கு பிரிவாற்றாமைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த கண்ணனை அடையணும் என்ற ஆசையும் அதிலே மேலும் மேலும் ஈடுபாடு ஏற்பட்டது. அததான் பரபக்தி, பரஞானம் என்று சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை பிடிக்குது, அந்த விஷயத்தை பற்றி மேல மேல தெரிந்து கொண்டோம், இன்னும் ஈடுபாடு ஏற்பட்டா அதுக்கு பரஞானம்னு பேர். ஆனா அதுல ஒரு கடைசி நிலை இருக்கு.
நம்ம ஆசைப்பட்ட அந்த வஸ்து கிடைத்தால் உயிர் வாழ்வோம், அது கிடைக்கவில்லை என்றால் உயிர் தரிக்க மாட்டோம். அப்படி பிரிந்து இருக்க முடியாது என்ற நிலை வருது இல்லையா, அதுக்குதான் பரமபக்தி நிலை அப்படின்னு சொல்லுவார்கள். பரபக்தி, பரஞானம், பரமபக்தி அப்படின்னு சொல்லுவார்கள். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டாள் தாயாருக்கு அந்த நிலை ஏற்படுகிறது. திருப்பாவை முடிந்த பிற்பாடு எப்படியாவது கண்ணனை அடைய வேண்டும், அவன் இல்லை என்றால் நம்மால தரிக்க முடியாது, வாழ முடியாது என்ற நிலைக்கு வந்து விடுகிறாள். மிக உயர்ந்த பக்தி நிலையை அடைகிறாள். அப்பொழுது உருவானதுதான் நாச்சியார் திருமொழி என்று சொல்லக்கூடிய 143 பாடல்களை கொண்ட தொகுப்பு. அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவி, மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள், ஆயர்குல வேந்தன் ஆகத்தாள், தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு என்று இதற்கு தனியன். கீழே நம்ம திருப்பாவையில முதல் பாட்டு மார்கழி திங்கள் அப்படின்னு தொடங்குச்சு இல்லையா, நாச்சியார் திருமொழியில முதல் இது எப்படின்னா ஒரு பாட்டு இல்ல, இதுக்கு 143 பாசுரங்கள் என்கிறபடியாலே அப்ப நாச்சியார் திருமொழியில மொத்தம் 14 திருமொழிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். 14 திருமொழிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு திருமொழிக்கும் 10 பாசுரம். 10க்கு ஒரு சில பாடல்கள்ல அதிகமாகவும் இருக்கும், 11 பாசுரம் இருக்கலாம். பொதுவாக 10 பாடல்கள் கொண்டா அதுக்கு ஒரு திருமொழின்னு பேர், இல்ல 11 பாடல்கள் கூட இருக்கலாம். அப்ப 10-11 பாடல்கள் இருக்க அந்த ஒரு 10 பாடல் 11 பாடலினுடைய தொகுப்பு திருமொழின்னு சொல்லுவார்கள். அதுபோல 14 திருமொழிகளை கொண்டதுதான் நாச்சியார் திருமொழி. அதிலே ஒரு திருமொழியிலேயும் ஆண்டாளுடைய அனுபவம் மாறுபடுகிறது. எப்படி ஆரம்பித்தவள், படிப்படியாக அவளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை பரம காருணிகரான வியாக்கியான சக்கரவர்த்தியான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்திலே அற்புதமாக காட்டியிருக்கிறார். அந்த நாச்சியார் திருமொழியில 6வது திருமொழி, கிட்டத்தட்ட 50 பாசுரங்கள் கடந்து 6வது திருமொழி தான் கண்ணன் ஆண்டாளுக்கு தன்னோடு ஆண்டாளுக்கு ஏற்பட்ட திருமண வைபவத்தை காட்டிக் கொடுக்க அதை கனவாக அனுபவிக்கிறாள். இவளுக்கு கனவுல அந்த அனுபவம் கிடைக்கட்டும், புண்ணியம் அதிகமா செய்தால், பக்தர்களுக்கு பக்தி அதிகமா இருந்தா பகவான் கனவிலே காட்சி கொடுக்கிறான், கனவிலே ஒரு அனுபவத்தை கொடுக்கிறான் அப்படின்னு கேள்விப்படுகிறோம். அதுபோல ஒரு கனவிலேயே பிராட்டியோடு திருமணம் ஏற்பட்டதை காட்டிக் கொடுக்கிறான். அது 6ஆம் திருமொழி. என்ன நடந்தது? முதலிலே கண்ணனை எப்படியாவது அடையணும்னு தானே திருப்பாவையில கண்ணனிடத்திலே பேசினாள் மானசீகமா. ஆனா கண்ணன் வரல. அப்ப என்ன பண்றது? வழியில்லா வழியிலையாவது அடையணும் அப்படின்னா வேற தேவதை, வேற யாராவது ஒரு கடவுளை பிடிச்சாவது அந்த கடவுளாவது கண்ணன் இடத்துல சேர்த்து வைப்பானா அப்படின்னு சொல்லி காமதேவன், காதல் தெய்வம் இல்லையா, காமதேவன், ரதி தேவி காமதேவன், அந்த காமதேவன் காலில் போய் முதலிலே விழுகிறாள். அவனை பிரார்த்திக்கிறாள். தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயன் உண்மனற்கொண்டு திருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்த அனங்கதேவா. அனங்கதேவன்னா உருவமில்லாத காமதேவன். அவனிடத்துல போய் வெங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே அப்படின்னு முதலிலே அவனிடத்துல பாடுகிறாள். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு எல்லாம் சொல்லி கேசவ நம்பியை கால் பிடிப்பார் அப்படின்னு எல்லாம் பாசுரங்களை பாடி காமதேவன் காலிலே விழுகிறாள். கண்ணனிடத்துல என்னை சேர்த்து வைப்பாய்னு. கண்ணன் அனுகிரகம் புரியலன்னா காமதேவன் செய்ய முடியுமா? அடுத்ததாக இந்த பெண்கள் எல்லாம் கோபிகாஸ்திரிகள், இந்த பெண்களை எல்லாம் வெளியிலே போகக்கூடாது, கண்ணனோட ரொம்ப சுத்துகிறார்கள் அப்படின்னு தெரிந்து ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவர்களை நிலவரை வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில போகக்கூடாது அப்படின்னு அடைச்சு வைக்க, வெளியிலே போனால் கண்ணன் வந்து ரொம்ப தொல்லை செய்கிறான் என்பதற்காக வீட்டிலேயே பெண்கள் சிற்றில் விளையாட்டு, அந்த காலத்துல
பீச்சு ஆத்தங்கரைக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா மணலை எல்லாம் எடுத்து மணல் வீடு கட்டுதல் அப்படிங்கிறது ஒரு அழகான விளையாட்டு. சிறுவர்கள் விளையாடுற விளையாட்டு, அதுலயும் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. அப்படி மணல் வீடு கட்டி விளையாடுவோம் அப்படின்னு இந்த பெண்கள் விளையாடினால் அதையும் இந்த பகவான் சிதைத்து விடுகிறான். எங்கள் சிற்றில் சிதையேலே என்று இரண்டாம் திருமொழி முழுக்க சிற்றில் சிதையேல் சிற்றில் சிதையேல் என்று கண்ணனை பார்த்து எங்க வீட்டில் நாங்க கஷ்டப்பட்டு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மணல் விளையாட்டு கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி வச்சா அதை சிதைக்கிறையே என்று சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா அப்படின்னு பாடினார்கள். எல்லாம் கோபிகாஸ்திரி பாவனைகள் தான். சரி, இந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்களே அப்படின்னு ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம், சரி போங்கம்மா, போய் காலங்காத்தால பனி நீராட்டம்னு சொல்லுவாங்க, விடிகாத்தால போயிட்டு நீங்க போய் நீராடிட்டு வந்துருங்கோ, அப்படி நீராடினால் உங்களுக்கு ஏற்ற கணவன் கிடைப்பான், அது மாதிரி நோன்பு நோக்கிற மாதிரி போயிட்டு வாங்கோ, வீட்டிலேயே இந்த பெண்கள் இப்படியே அடைஞ்சு கிடக்கிறாங்களேன்னு சொல்ல பனி நீராடுவோம் அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் விடியற் காலையில இந்த பெண்கள் எல்லாம் எழுந்து கண்ணன் வருவதற்கு முன்னால் போய் நாமெல்லாம் யமுனை நதியில நீராடி விட்டு வருவோம் என்று பெண்கள் கிளம்பி போக, பெண்கள் ஆடைகளை எல்லாம் கழட்டி கரையில வைத்துவிட்டு ஒரு மரத்துக்கு கீழே, குருந்த மரத்துக்கு கீழே வைத்துவிட்டு சென்று தன்னுடைய ஆடை ஆபரணங்களை கழட்டி வைத்துவிட்டு சென்று நீராடச் செல்கிறார்கள். கண்ணன் இதை தெரிந்து கொண்டான், வந்தான். வஸ்திர அபகரணம், பெண்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு அவங்க ஆடை ஆபரணங்களை தான் போட்டுக்கொண்டு மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இவர்களை கேலி செய்து, அப்பொழுது இந்த பெண்கள் பாடக்கூடிய பாட்டு, துகிலினை பணித்தருளாயே குறுந்திடை கூரை பணியாய் என்று கண்ணனிடத்திலே வஸ்திரங்களை கொடு அப்படின்னு கேட்கிறார்கள். இது போன்று சென்றது. இன்னும் கிருஷ்ணானுபவம் கிடைக்கவில்லை. மேலே என்ன செய்கிறார்கள்? அந்த காலத்துல ஒரு விளையாட்டு விளையாடுவார்கள் பெண்கள் எல்லாம். கண்ணை மூடிக்கொண்டு ஒரு வட்டம் போடணும் தரையில, கையில எதையோ பிடிச்சுக்கிட்டு ஒரு பலப்பம் எழுத்துக்குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு வட்டம் போடணும். அந்த வட்டம் எங்க ஆரம்பிச்சுமோ அந்த இடத்துல திரும்பி வட்டம் கூடிவிட்டது என்றால் நாம நினைத்த காரியம் நிறைவேறும். நம்ம ஜோசியம்லாம் பார்க்கிறோம் இல்லையா, சோழி ஜோசியம் அப்படின்லாம் பார்க்கிறோமே, அது போல அடுத்து பாடியது கூடல் விளையாட்டுன்னு சொல்லுவார்கள். பள்ளிகொள்ளுமிடத்து அடிகொட்டிட கொல்லுமாகில் நீ கூடிடு கீழலே அப்படின்னு பாடல் வந்தது. அது 4ஆம் திருமொழி. அடுத்தது கண்ணன் அப்பொழுதும் வரவில்லை என்ற உடனே தன்னிடத்துல இருக்கக்கூடிய குயில் பறவையை எல்லாம் குயில் விடு தூது, பறவை விடு தூது என்பது இலக்கியங்கள்ல பேசப்படுகிறது இல்லையா, தமிழர்களுடைய இலக்கியத்திலே குயில் விடு தூது என்று அந்த குயில்களை எல்லாம் பார்த்து தூது விடுகிறாள். வெள்ளிடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினாள் என் பொறுகேர் கண்ணினை துஞ்சா இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்தவன் கோலக் கிளியை உன்னொடும் தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய் என்று குயில் விடு தூது செய்தாள். அப்பொழுதும் கண்ணன் வரப்பெறவில்லை. கண்ணனை பார்க்காவிட்டால் தரிக்க மாட்டாள் என்ற நிலை வந்துவிட்டது. இதே போலதான் சீதா பிராட்டிக்கு ராமனை விட்டு பிரிந்து தரிக்க முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது திரிஜடை ஒரு சொப்பனத்தை பார்த்து, விபீஷணனுடைய மகள் திரிஜடை, அவள் ஒரு சொப்பனத்தை பார்த்து ராமன் ஜெயம் வெற்றியடைய போகிறான், ராவணன் தான் யமலோகத்துக்கு போகிறான்னு சொல்லி தரிக்க பெற்றாள். ஆனா அது யாரோ தோழி பார்த்து சொன்ன கனவை நம்பினாள் சீதா பிராட்டி. அதை வைத்தே உயிர் தரித்தாள். ஆண்டாள் அப்படி இருக்க முடியாது. ஆண்டாளால அவள் நேரடியாக பார்த்து அவள் கனவிலே வந்தாள் ஒழிய இன்னொருத்தி சொல்றதை அவ கேட்க மாட்டாளேன்னு தெரிந்து கொண்ட கண்ணன்
சரி, தனக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடந்த வைபவத்தை கனவு மூலமாக காட்டுகிறான். அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுகிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறது: வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி நான். ஒரு பாட்டிலையுமே கனாக்கண்டேன் தோழி நான் பாட்டு அர்த்தம் நான் இப்ப சொல்ல போறதில்ல. முதல்ல சொன்னது ஊரெல்லாம் தோரணம் நாட்டுகிறார்கள், யானைகள் புடைசூழ கண்ணன் வருகிறான் அப்படின்னு சொன்னாள். அடுத்த பாட்டாலே காலை புகுத கனாக்கண்டேன் தோழி நான், பெரிய கார் ஏறு, கருத்த ஏறு போல வருகிறான். அடுத்தது அந்தரை சூட்ட கனாக்கண்டேன் தோழி நான் அப்படின்னு தேவர்களெல்லாம் வந்து கூரை புடவை மணமாலை சூட்டியதை சொன்னாள். அடுத்தது காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழி நான் என்று திருமணத்துல கங்கணம்னு கைத்துல கட்டுவாங்க இல்லையா, அது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை உள்ள வரணும் இல்ல கல்யாணத்துக்கு, மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழி நான் என்று சொல்லி முக்கியமான பாட்டு இதுதான். இந்த வார்த்தைக்கு பொருள்: மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி நான். பாணி கிரகணம், அதுதான் கல்யாணத்துல முக்கியமான நிகழ்வு, பாணி கிரகணம். அந்த கைத்தலம் பற்றுவதை கனாக்கண்டேன்னு சொன்னா இல்லையா, அததான் கனவில் மணந்தேனோ. திருமணம் ஏற்பட்டதுன்னா கைத்தலம் பிடிக்கணும். பெண்ணினுடைய அப்பா இந்த பிள்ளைக்கு இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவஹா அப்படின்னு கொடுக்கணும். அதுபோல கொடுத்ததை சொல்லுகிறாள். மேலே அக்னியை வலம் வருவதை தீவளம் செய்ய கனாக்கண்டேன் தோழி நான், அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழி நான், பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழி நான், மஞ்சனமாட்ட கனாக்கண்டேன் தோழி நான் சொல்லி கடைசியில நமக்கெல்லாம் சொல்லுகிறாள்: ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை. கனவு கண்டேன் ஆயனுக்காக, அந்த கண்ணனை அடைவதற்காக நான் கண்ட கனா. அதனை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் ஆண்டாளான நான் சொன்ன இந்த பாசுரங்களை தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் இந்த பாடல்களை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே என்று ஆண்டாளே தான் கனா கண்டதை வெளியிடுகிறாள். அதைத்தான் இந்த வாக்கியத்திலே கனவில் மணந்தேனோ. நமக்கெல்லாம் கனவுல கண்ட விஷயம் வருது. மோட்சம் போறோம், பரமபதம் போறோம், கண்ணன் இடத்துல கூடினோம், அதெல்லாம் வருதான்னா வரலையே. அது யாருக்கு வந்தது? பரமபக்தி நிலையில இருந்த பூமாதேவியின் அம்சமான ஆண்டாள் தாயார் கோதா நாச்சியாருக்கு தானே வந்தது. அதைத்தான் கனவில் மணந்தேனோ நாச்சியாரை போலே என்ற இந்த வாக்கியம் கூறிற்று. அடுத்தது 87வது வாக்கியம்: சிறு விரலை தந்தேனோ மங்கையர்கோன் போலே. சிறு விரலை தந்தேனோ மங்கையர்கோன் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜ